ரஹீம். வித்ரு தொழுகை பற்றிய இன்றைய தொகுப்பு புகாரி என்னும் நூலிலிருந்து. வித்ரு தொழுகையின் நேரம். தூங்குவதற்கு முன் வித்ரு தொழுமாறு எனக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அனஸ் இப்னு ஸிரீன் அவர்கள் அறிவித்தார்கள், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னுள்ள சுன்னத் 2 ரக்காத்துகளில் நீண்ட அத்தியாயங்களை நாங்கள் ஓதலாமா என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் 2 ரக்காத்துகளாக தொழுவார்கள். ஒரு ரக்காத்தை கொண்டு அவற்றை ஒற்றையாக்குவார்கள். பாங்கு சொல்லி முடித்தவுடன் விரைந்து 2 ரக்காத்துகளை தொழுவார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இரவில் எல்லா நேரங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழுகிறார்கள். சில சமயம் அவர்களின் வித்ர் தொழுகை சஹர் வரை நீண்டுவிடும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் குடும்பத்தினரை வித்ர் தொழுகைக்காக உறக்கத்திலிருந்து எழுப்பியது. இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விரிப்பில் குறுக்கே உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழ எண்ணும் போது என்னை எழுப்புவார்கள். நானும் தொழுவேன் அவர்களுடன். மேலும் ஒருவர் தம் நாளில் கடைசி தொழுகையாக வித்ரையாக்கிக் கொள்வது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவுகளில் கடைசி தொழுகையாக வித்ரையாக்கிக் கொள்ளுங்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி கூறினார்கள். மேலும் வாகனத்தில் அமர்ந்தவாறு வித்ரு தொழுவது. வாகனத்தில் அமர்ந்தவாறு வித்ரு தொழுகையை தொழுவது. இதை பற்றி சய்யித் இப்னு யஸார் அறிவித்தார்கள், நான் மக்கா செல்லும் வழியில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் இரவு பயணம் மேற்கொண்டிருந்தேன். சிபுகு நெருங்குவதை அஞ்சிய நாங்கள் வாகனத்தில் இருந்து இறங்கி வித்ரை தொழுதுவிட்டு பின்னர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். அப்போது அவர்கள், எங்கே சென்றிருந்தீர்கள் என்று கேட்டனர். நான் சிபுகை அஞ்சி வாகனத்திலிருந்து இறங்கி வித்ரு தொழுதேன் என்றேன். அதற்கு அவர், அல்லாஹ்வின் தூதரிடம் உமக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இருக்கிறேன் என்றேன். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து வித்ரு தொழுதிருக்கிறார்கள் என்று கூறினார்கள். மேலும் பயணத்தில் வித்ரு தொழுவது. இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் போது வாகனத்தின் மீது அமர்ந்து தொழுவார்கள். கடமையான தொழுகையை தவிர உபரியான இரவு தொழுகைகளை வாகனம் எத்திசையில் சென்றாலும் தொழுது கொண்டிருப்பார்கள். தம் வாகனத்தின் மீதமர்ந்தே வித்ரும் தொழுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.